Hi guys, எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஆனந்தி. நான் இந்த சேனலில் ட்ராவல், vlog, குக்கிங், crochet இந்த கேட்டகரிஸ்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு vlog ப்ளஸ் குக்கிங் அந்த கேட்டகரி தான் இருக்க போது. vlog ப்ளஸ் குக்கிங் அப்படிங்கும் போது இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் போட போகிறேன். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணினேன், சாமிக்கு படைக்கிறதுக்கு என்னென்ன டிஷ் செஞ்சேன் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி நான் சிங்கப்பூரில் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ அதை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் என்னோடய கார்டை செக் பண்ணுங்கள். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற பிக்சர்ஸும் நான் இங்கே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நாங்கள் வழக்கமாக போகிற கிருஷ்ணன் கோவில் வந்து திறக்கலை. பிகாஸ் ஆஃப் இப்போ போயிட்டுருக்க இஷ்யூனால வந்து திறக்கலை. ஸோ இந்த வருஷம் செலிப்ரேஷன் கோவிலில் கிடையாது, வீட்டில் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் இயர் எப்படிலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற பிக்சர்ஸும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஸோ கடைக்கு போய்ட்டு இன்றைக்கி தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளப்பிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் கிட்ட தான் போக போகிறோம். சூப்பர் மார்க்கெட் கிடையாது, இது வந்து ஒரு டெய்லி பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி டெய்லி பஜார் போயிட்டு அங்கே வந்து பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கு இப்போ வந்து ஸ்கூலில் தான் வெஜிடபிள்ஸ் விற்றுட்ருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து அரவிந்தோ ஸ்கூல் டெய்லி பஜாருக்கும் பின்னாடியே இருக்கும். ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கே இருக்காதவங்களுக்கு தெரியாது, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி பஜாருக்கும் பின்னாடி இது தான் வந்து வெஜிடபிள். ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூலோட சைக்கிள் ஸ்டாண்ட், வண்டிலாம் நிறுத்துறதுக்கான ஸ்கூல் பசங்களுக்கான ஸ்டாண்ட். இங்கே வந்து வெஜிடபிள் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து போட்டு விற்கிறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பசங்க விளையாடுற ப்ளே கிரவுண்ட் கூட இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஸ்கூல் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கோவில் திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பிளாக்ல இருக்குது. நான் இங்கே இருந்த வரைக்கும் எல்லா வருஷமும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வருவோம். இதுதான் அந்த கோவில். இப்போ வந்து பூட்டி இருக்குது, உள்ளார ரெனோவேஷனும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி இங்கே செலிப்ரேஷன் பண்ணலை. பட் வருஷம் நாங்கள் இங்கே வருவோம். இப்போ குட்டி குட்டி பசங்க எல்லாமே வந்து கிருஷ்ண வேஷம் ராதை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து உரி அடிக்கிறது கூட உண்டு. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா குட்டீஸ்க்கு வந்துடுவாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நைட் இங்கே பிரசாதமும் உண்டு. ஸோ நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டு நைட் ஒரு 10 மணி ஆகும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ இந்த கோவில் இன்றைக்கி பூட்டி இருக்கிறதுனால நான் வந்து வெளியிலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சென்டரில் இருக்கிறது தான் வந்து கிருஷ்ணன். அந்த சைட் பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ புதுசாக ஒரு சாமி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் எப்போதுமே பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஈவினிங் ப்ரோக்ராம் எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த கோவில். நம்ம வந்து இன்னொரு நாள் திறந்துருக்கும் போது வந்து நல்லாவே பார்த்துட்டு போகலாம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் காரில் பார்த்தா எல்போர்டு ஒட்டி இருக்குது. ஸ்டில் நாங்கள் 2 பேரும் எல்போர்டு தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கோம். கற்றுக்கிட்டு வந்து மெயின் ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் இத்தனை நாளாக சிங்கப்பூரில் இருந்ததுனால அங்கே வண்டி ஓட்டுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இந்தியா வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்கள் ஓகே வாங்கி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம், கற்றுக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் வந்து எல்போர்டோவே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டேர்னிங் கார்னரில் ஒரு நர்சரி இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரத்தில் இந்த நர்சரி வந்து பார்க்கலாம். நான் வரணும்னு நினச்சிட்ருக்கேன், பட் எப்போ வர போகிறேன்னு தான் தெரியல. வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டோ நிற்கிதில்ல, அதுதான் நர்சரி. நம்ம இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வருவோம். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கின வெஜிடபிள்ஸ், பன்னீர், அப்புறமேட்டு அவல், பொரி எல்லாமே வந்து பின்னாடி போட்டாச்சு. நாங்கள் இங்கே ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து சாமி படைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் லட்டு. இது ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இந்த லட்டு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வெல்லத்தை கரைக்க போகிறதுல அப்படி தான் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு மெலிசாக துருவ முடியுமோ நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. ஸோ பெரிய பெரிய கல்லாக போட்டுறாதீங்க, உங்களுக்கு லட்டு ஒழுங்காக வராது. வெல்லம் அங்கங்கே தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். அவல் 2 கப் எடுத்திருக்கேன்.
1லேருந்து 1½ கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி வெல்லம், 1/2 கப் காய்ச்சின பால், 1/2 கப் துருவன தேங்காய், 2 ஏலக்காய் வாசனைக்காக நெய் கொஞ்சமாக, அவ்வளவுதான் நமக்கு தேவையானது. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற அவல் வந்து குண்டு அவல் சொல்லுவாங்க. அந்த மெலிசாக இருக்கிறதுல கொஞ்சம் குண்டாக இருக்கிற அவல். ஸோ அதை போட்டுட்டு நம்ம நல்லா இதை பொரிக்க போகிறோம். ஸோ நம்மளோட அவல் நீங்கள் குண்டு அவல் யூஸ் பண்ணால் மட்டுமே வந்து இது வந்து பொரிஞ்சு நல்லா வரும், இல்லைனா வந்து வராது. ஸோ நீங்கள் குண்டு அவல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா பொரிஞ்செடுத்து ஸோ இது நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது நல்லா ஒரு அரிசி மாவு அளவுக்கு நம்ம இதை நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ பேட்சாக அரைச்சிக்கலாம். கடைசி பேட்சில் நான் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவும் நான் சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுடலாம். பால் சேர்ந்த இடத்துல கொஞ்சம் கட்டி தட்டும். பட் நோ வரி, நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். கடைசியில் நம்ம இதை வந்து கையால் தான் பிசைய போகிறோம். ஸோ லைட்டாக கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். ஸோ வெல்லம் வந்து உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி தான். வெல்லம் கொஞ்சமாக போட்டுட்டு வெல்லத்தை நல்லா வந்து மாவோட பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து கிளறணும். ஸோ ஜஸ்ட்டு கிளறக்கூடாது, வெல்லத்தை போட்டு பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு நம்ம இதை நல்லா கிளறணும். ஸோ ஸ்வீட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.25 கப் அளவு போட்டிருக்கேன். மீதி இந்த 1/4 கப் வெல்லம் தான் மீந்திருக்கு. ஸோ அது ஓரமாக வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுந்தோடனே நம்ம கூடவே கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிற லட்டு மாவோடு சேர்த்துக்கலாம். லட்டு மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கிறதுனால நான் வந்து கரண்டியாலே கலந்து விட்டுக்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு எல்லாமே ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு லட்டு பிடிக்க வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே சிம்பிளாக இந்த லட்டு செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுது. அடுத்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்துக்கிறேன். சிகப்பு அவலையும் குண்டு அவல் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1/4 கப், கொத்தமல்லி கொஞ்சமாக கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அவலை சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய தூசி இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நான் இதில் ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். மினிமம் 10 நிமிஷம் வைங்க, மேக்ஸிமம் 1/4 மணி நேரம் வைங்க. ஸோ அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிட்டு இது ஒரு பிங்க் கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக பிங்க் கலர் மாறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டுட்டு சும்மா அந்த ஹீட்டில் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் போதும். ஸோ லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து அவல் வந்து ஊறியிருக்கும். ஊறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இது நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்மளோட வெங்காயம் மிக்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆனியனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம், அவளுக்கு உப்பு சேர்க்கலை. ஸோ அவளுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அவலில் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லா ஒரு போர்ஷன்லேயும் இட்லி மாதிரி ஊற்றுறோம்ல, அந்த போர்ஷனில் நம்ம அவல் எடுத்து வச்சுக்கலாம். அவல் வச்சதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ
பாத்திரத்தில் தண்ணி நல்லா சுட்டுடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 அவல் புட்டியும் நம்ம இங்கே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 1/4 மணி நேரம் கழித்து நம்மளோட அவல் புட்டு ரொம்பவே சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட அவல் புட்டு ரெடியாக எடுத்து அடுத்த டிஷ் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்த டிஷ் நம்ம அவல் அல்வா தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்காக நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃப்ளாட்டான அவல் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அவல் எடுத்துக்கலாம். 1 கப் சுகர், நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். முந்திரி பருப்பு கொஞ்சமாக, ஏலக்காய் 2 பீஸ், தண்ணி 2 டம்ளர் தண்ணி வேணும், கொஞ்சமாக நெய் வேணும். அவ்வளோதான் நமக்கு தேவையான ஐட்டம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இது கூடவே நம்ம முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அவலை நம்ம மிக்ஸி ஜாடிக்கு மாற்றிட்டு ஏலக்காவும் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா ரவா மாதிரி பொடிச்சு எடுக்க போகிறோம். நம்ம முந்திரி பருப்பு வறுத்த மீதி நெய் இருக்குல்ல, அதுலேயே நம்ம இந்த அவலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். இது நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு இது நம்ம எடுத்து ஒரு சைடாக வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நான் எந்த கப்பால் அவல் அளந்தனோ அதே கப்பால் 2 கப் தண்ணி. நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர், நான் இன்றைக்கி 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் அப் டு 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சுகர் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது லைட்டாக பிசு பிசுன்னு வர அளவுக்கு, அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவல் இது கூட சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவல் கெட்டி தட்டாது, ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் கிளறி விட்டால் மட்டுமே போதும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். கலர் பவுடர் சேர்க்கறது கம்ப்ளீட்லி ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்க்கலாம், தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போது நம்ம அவல் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் இதில் நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா கிளறி விடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி 3 தடவை சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் குக் பண்ணோம். அடுத்தது 2வது தடவை இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோம், அதையும் குக் பண்ணோம். இப்போ 3வது தடவை 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு இதை குக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜ் இது வரைக்கும் போதும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு நம்ம போட்ட நெய் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நெய்லாம் ஒன்றா நல்லா கலந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம போட்ட நெய்யும் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டால் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம முந்திரி பருப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஓரம் எல்லாமே நம்ம போட்ட நெய் ஃபுல்லாகவே திரண்டு வந்துடுது. இதுதான் நமக்கு பதம். நம்மளோட சூப்பரான அவல் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுது. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க அடுத்த டிஷ் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்த டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவலில் குழி பணியாரம் செய்ய போகிறோம். இதுக்காக 1 கப் அவலை நான் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைன்னு இருக்கலாம். 1 கப் ரவா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, கடுகு 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கேரட் ஒரு 1/4 கப். அவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவா அவல் இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்றா போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதை ஊறிட்டுருக்க சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். வானலில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டு நல்லா பொரியட்டும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுக்கிற கேரட்டும் போட்டுக்கலாம். கேரட்டை முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நம்ம இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நம்ம வறுத்தா போதும்.
2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கேரட் லைட்டாக வேகிற அளவுக்கு இது நம்ம வந்து குக் பண்ணால் போதும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மிக்சரை நம்ம வந்து நம்மளோட மாவோட சேர்த்துக்கலாம். ஸோ இது மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுது. ஸோ அதில் வந்து போட்டு கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஊறினதுக்கு அப்புறமேட்டு அதில் தண்ணி சுத்தமாக இல்லை. ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஸ்பூனால் எடுத்து போடுற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம குழி பணியாரம் செய்ய ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குழி பணியாரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா அடுப்பு காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இது வந்து போடணும். காயறதுக்கு முன்னாடி ஊற்றினீங்கன்னா பணியாரம் வராது. ஸோ நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கரெக்டாக சென்டரில் நம்மளோட மாவை போட போகிறோம். ஸோ நம்மளோட அவல் மிக்சர் அதில் வச்சிடலாம். இப்போது பணியாரம் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், ஒரு சைடு சூப்பராக வெந்தெடுத்து. ஸோ அடுத்த பக்கம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பணியாரம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். ஸோ போன வருஷம் நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற பிக்சர்ஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் போன வருஷம் நான் சொன்ன கோவிலுக்கு போயிருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு குட்டி ராதா ரெடியானது தான் இந்த மாதிரி. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அது எனக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.